ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மழைங்க. ஸோ மழை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. மழையில எல்லாம் பாருங்கள் நனைஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தண்ணி வச்சு நிழலில் வந்து பிடிச்சிக்கிடணுங்க. ஸோ வந்து மழை இன்றைக்கி காலையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து வாங்க என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பூசை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. பாருங்கள், இதுதான் பால் கறக்கிற மாட்டங்களுக்கு வந்து இந்த நைஸ் பூசை வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பால் விடுங்க. ஸோ வந்து நிறைய பச்சை போடுறோம். அது இல்லாமல் கூட வந்து இந்த மாதிரி நைஸ் பூசாவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பால் விடும். ஸோ வந்து பாருங்கள், இது வந்து நைஸ் பூசாவும் சேர்த்துப்போம். அப்புறமா இது ரேட் அதிகங்க, 1500 ஒரு மூட்டை. எஸ்கேஎம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க போடுவோம். பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து எஸ்கேஎம் போட்டால் நல்லா சத்து கிடைக்கும். அது இது வந்து நைஸ் பூசா போட்டால் பால் நல்லா விடும். ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நைஸ் பூசா 2 டப்பாங்க, இது வந்து புழக்க எஸ்கேஎம் வந்து 2 டப்பாங்க. பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு மாட்டை பொறுத்துங்க, பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்து அதிகமாக விடுவோம். பாருங்கள் எப்படி மழை வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு கச்ச கச்ச கச்சன்னு வெளியே போகிறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. மழையில மாடுமே பாவமாக இருந்துச்சுங்க, எல்லாம் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. காலையிலே எல்லாம் பிடிச்சி வெளியே கட்டியிருந்ததுனால ஸோ வந்து உள்ள உள்ள வீட்லேயும் கொட்டாய்களையும் கட்ட முடியலைங்க. ஸோ ரொம்ப கச்ச கச்சன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பாருங்கள் எல்லாருமே பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தண்ணி மழை விட்டதுக்கப்புறம் மழையிலேருந்து தண்ணி எல்லாருக்கும் தண்ணி வச்சுட்டு அப்புறமா கொட்டாயில் பிடிச்சி கட்டி அப்புறமா வைக்கோல் போட்டுடலாம். பாருங்கள் எப்படி மழை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் தண்ணி நனையிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். நனையிட்டோன்னு விடலைங்க, அவ்வளோதான். வந்து இன்னொரு 1/2 தான். டக்குன்னு எல்லாருக்கும் போயிட்டு நம்ம தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிடிச்செல்லாம் நிழல் கட்டிடலாம். சும்மா ஒரு கொஞ்ச நேரம் தான் மழை வந்துச்சு. ஸோ அதனால தான் பாருங்கள் எப்படி நனைஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி தான். ஸோ உடம்பு சரியில்லாமல் போயிடும். மாட்டுங்களுக்கு தண்ணி மழையில் வந்து விடக்கூடாது. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஏன் விட்டுருக்கோன்னா, அவ்வளோதான், தண்ணி வைக்கிற டைம் ஆகிடுச்சிங்க. பிடிச்செல்லாம் உள்ளே தான் இருந்துச்சு. நான் அதுக்குள்ளே தெரியாமல் பிடிச்சிட்டு வந்தெல்லாம் வெளியே கட்டவும் உடனே மழை வந்துடுச்சா. மழை வந்ததும் சரி எல்லாம் நனைஞ்சிட்ருக்காங்க. சரி மறுபடியும் உள்ளே பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வெளியே தண்ணி காட்டுறதுக்கு வந்து பிடிச்சிட்டு வரணும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கு தானே. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கஜ கஜன்னு மழை. இன்றைக்கி நல்ல மழைங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போய் எல்லாம் தண்ணி வச்சு அப்புறமா வந்து நிழல் கட்டிடலாம் கொட்டாயில். இந்த கொட்டாயை பாருங்கள், இது அப்டேட் வந்து வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து 1,20,000 ஆச்சுங்க அந்த கொட்டாயை கட்டுறதுக்கு. ஸோ அது டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். பாருங்கள், மாட்டுக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சி கட்டி இப்போ வந்து தண்ணி ஒவ்வொருத்தருக்காக வச்சிட்ருக்கேங்க. ஸோ பாருங்கள்லாம் எப்படி நனைஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. குடைக்குள் மழைன்னுவாங்களா அந்த மாதிரி மழை வந்துட்டுருக்குது. ஸோ வந்து எல்லோரும் வைக்கோல் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. மழை காலத்துங்களில் வந்து அதிகமாக வைக்கோல் போடக்கூடாது. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் பண்ணணுங்க. ஸோ கொஞ்சம் நிறைய வேலைன்றதுனால சமாளிக்க முடியல. 1 2 இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேர் இருக்காங்களா, மாடு அதிகமாக இருக்குது, பூ வந்துடுச்சுங்க. ஸோ குண்டு மல்லியும் பார்க்கணும். ஸோ அதனால் பாப்பா வச்சுட்டு சமாளிக்க முடியறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பிடிச்சி எல்லாம் தண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் நிழல் பிடிச்சி கட்டணும். ஸோ வந்து இதுவே ஏன் நிறைய வருதுன்னு தெரியலங்க. ஸோ தண்ணி வைக்கணுங்க, தண்ணி வச்சுட்டு வைக்கோல் போடணும். ஸோ பிடிச்சி கட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் நனைஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வந்து இப்போ நைஸ் பூசா போடணும். அது வந்து பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து நைஸ் பூசா போட்டோம் அப்படின்னா நல்லா பால் விடும். ஸோ வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து மாடு வந்து நிறைய இருக்குது. என்னென்னா அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து 2 மகாலட்சுமி வந்திருக்காங்க. அது ஃப்ரைடேவே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் வந்து அதோட பர்த் விலாக் வந்து வரும் அடுத்தது வீடியோஸ். எனக்கு என்னென்னா, என்னோடய வீடியோவில் வந்து என்னோடய மெமரி, என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அது வந்து என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இது வந்து மிக்சிங்கில் வந்து போட்டுட்ருக்கேன். பாருங்கள், எல்லாம் கொட்டைகளை தான் பிடிச்சி கட்டிகிட்ருக்கோம். ஏன்னா மழை வந்துட்டு ஈரம் எல்லாம் நனைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம கூட இவங்களாம் இருந்தாங்களா, இத்தனை பேர் இருந்தாங்களா, அதெல்லாம் ஃப்யூச்சரில் நினச்சி பார்த்தா ஃப்யூச்சரில் இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நம்ம லைஃப்பில் மாறும். ஸோ அதனால தான் இந்த நிமிஷம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மனுஷங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணுற அனிமல்ஸு, இல்லை நம்ம கூட ட்ராவல் பண்ணுற செடி கொடிகள், அந்த மாதிரி நமக்கான ஒரு மெமரியாகவும் இருக்கும், நமக்கான ஒரு லெசனாகவும் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சரி எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அது இல்லாமல் என்னோடய மாடுங்க இருக்கிறது வந்து நான் இந்த நிறைய பேர் வந்து வேணாம் மாடுலாம் இருக்கிறது கூட போடணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் வந்து மாடு இருக்கிறது வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நம்ம இடத்துல வளர்ந்தது. அது இல்லாமல் நம்ம அது வேலை செஞ்சுட்ருக்கோன்னும் போது அதை ஷேர் பண்ணுறதுல என்ன தப்பு. அது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரில. ஃப்யூச்சரில் நானே ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் இப்போ என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு தோணும், பரவாயில்லையே நம்ம இவ்வளோ மாடு வச்சுருந்தோம்மா, இவ்வளோ பண்ணியிருக்கோம்மா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். இவ்வளோ மாடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு குட் மெமரியாகவும் லைஃப்பில் இருக்கும்.
ஸோ என்னோட மெமரிஸ் வந்து என்ன அப்படின்னா, என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெமரியாக கடைசி வரைக்கும் என்னோட லைஃப்பில் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது வந்து அதுக்கான சேனலாகவும் இருக்கும். அண்ட் வந்து என்னோட சேனலில் நிறைய பேருக்கு ஒரு லெசனாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து புரியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனுக்காக தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணியெல்லாம் மாடு வந்து இது பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பூசா. மற்ற மாடுகள் பால் கறக்காத மாடுங்களுக்கு வந்து நைஸ் தான் பொட்டு பூசா தான் போடணும். மாடு வந்து இப்போ 4 மாடு பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ 2 பேர் கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யார் யாருன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் 3 மகாலட்சுமி வந்திருக்காங்க. 3 பேருமே கேர்ள் பேபி தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது இல்லாமல் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுற ஒரு பிளேஸாகவும் இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, இல்லை வந்து ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கா, இல்லை பாசிட்டிவிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து செய்கிற வேலைகள் வந்து எனக்கு பிடிச்சி போய் என்னோடய சந்தோஷத்துக்காக செய்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஏன் படிச்சுட்டு இந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பார்ட்டுங்க. ஸோ படிப்பு லைன்லேயும் போகலாம். அது முடிஞ்சால் சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம். அண்ட் வந்து கூடவே நம்ம சும்மா தானே இருக்கோம் நான் பகலில். ஸோ டே டைமில் வந்து என்ன வேலை செய்கிறோன்னு இதுக்கான டைம் வந்து ஒரு 1 or 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இவங்க விற்கிறதுக்கே மனசு வரலைங்க. ஸோ அதனால தான் வச்சுருக்கோம் மாடு. பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில் வந்து எல்லாருமே இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போவே 9 பேர் வந்துட்டாங்கங்க. உண்மையாகவே நல்லா படி, இல்லைன்னா உனக்கு 4 மாடு தான் வாங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் ஒரு மாடு பாருங்கள், அது ஒன்று தான் வாங்குச்சு. அந்த செகில் கலரில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாடு தான் வாங்குச்சு. இப்போ 9 பேராக வந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.